ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு மேசப்பா நம்ம ஒருவருக்கும் கொடுக்கிறதான வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 21வது வசனம். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். ஆமேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது. ஆமேன். உத்தமமா இருந்தா நீங்க காக்கப்படுவீங்க. ஆமேன். உத்தமம் தான் உங்களை காக்கும். உங்களை காக்கும் உத்தமம் இன்றைக்கு தேவை. சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வார்த்தையை சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு நாம் உதாரணமாய் ஒரு காரியத்தை நாம் பார்க்கணும்னா, யோபுடைய சரித்திர புஸ்தகத்துல நாம் வாசிப்போம் என்றால், சாத்தான் என்ன சொல்றார் பாருங்க. சாத்தான் கர்த்தரிடத்துல வந்து, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, நீர் அவனை சுற்றி வேலி அடைக்கலையோ, காக்கவில்லையோ அப்படின்னு கேட்குறான். அவனை சுற்றி நீர் வேலி அடைத்து காவல் காத்துட்டு இருக்கிறீர்களா, அதனால தான் அவன் எல்லாவற்றையும் பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லி விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் இதெல்லாம் வேலி அடைத்து அவனை காக்கிறீர் என்று சொல்கிறான். அவனை வேலி அடைத்து காப்பதாக பிசாசே, சாத்தானே சொல்றான் பாருங்க. அப்படி வேலி அடைத்து பாதுகாக்கிறதுக்கு அவனிடத்தில் என்ன குணம் காணப்பட்டது? 8வது வசனத்தில் வாசிப்போம் என்றால், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமான அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமா இருக்கான். அப்படி இருக்கிறதுனால தான் நீர் என்ன செய்கிறீர்? வேலி அடிக்கிறான். அவன் அப்படி இருக்கான்னு ஏசப்பா சொல்றாங்க. பிசாசு என்ன சொல்றான்? அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் நீர் வேலி அடைக்கவில்லையோ. அவன் பார்க்கும்போது, பிசாசு யோபுவை வந்து பார்க்கும்போது, யோபுவை ஒன்றும் செய்ய முடியாதபடி கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கிறார். வேலி அடைத்திருக்கிறத அந்த சாத்தான் பார்க்கிறான். பிசாசு பார்க்கும்போது கர்த்தர் அவனுடைய எல்லா காரியத்தையும் சுற்றி வேலி அடைத்திருப்பது அவன் கண்ணுக்கு தெரிகிறது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு இன்றைக்கு நம்மளை சேதப்படுத்தும்படி, நம் குடும்பத்தை சேதப்படுத்தும்படி அவன் வரும்போது அவன் கண்ணில் என்ன தெரியணும்? என்ன தெரிகிறது? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தான் பிசாசு ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றதுக்கு வரான். ஒரு சத்துருவோடு வரான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, பில்லி சுனி வச்சிருக்காங்க, அதை வைக்கிறாங்க, இதை வைக்கிறாங்கன்னு. அதெல்லாம் வைக்கிறது எப்படி உங்களுக்குள்ள வருது? பிசாசு போய் கர்த்தர்ட்ட சொல்றான், நீர் வேலி அடிச்சதுனால என்னால என்ன செய்ய முடியல, அங்க போக முடியல என்று. இன்னைக்கு அப்படி பிசாசு எதிர் சக்திகளை, சத்துருக்களை கொண்டு உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு பார்க்கும்போது அவன் என்னத்தை பார்க்கணும்? கர்த்தர் இந்த வீட்டுல வேலி அடைத்திருக்காருங்கிறத பார்க்கணும். அப்படி பார்க்கணும்னா, அவர் வேலி அடைக்கணும்னா நம்ம இடத்துல என்ன காணப்படணும்? உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது கூட சொல்றார் பாருங்க. இன்னைக்கும் யோபுட்ட அந்த குணம் காணப்பட்டது. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுருமான யோபுவை போல ஒருத்தனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஒருவேளை இன்றைக்கு சத்துரு உங்கள் காவலை எடுத்து போடும்படி பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வருகிறானா? மற்ற மனுஷர்கள் உங்களுக்கு எத்தனையோ காரியத்தை ஏவி விடுறாங்களா? அதெல்லாம் உங்களை அணுகாம இருக்கணும்னா கர்த்தருடைய வேலி உங்களை காக்க வேண்டும். உத்தமமா இருந்தா கர்த்தருடைய வேலி எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க காக்கப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு உத்தமம் தேவை. இன்னைக்கும் அப்படிப்பட்ட அந்த பாதுகாப்பை ஏசப்பா தரணும்னா உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவை உத்தமம். அந்த உத்தமத்தை எனக்கு தாங்கப்பா. என்னை சுற்றிலும் பயங்கள், என்னை சுற்றிலும் பயம் ஆட்கொண்டு இருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் என்னிடத்தில் உள்ள பக்தி இல்லாத காரியம், உத்தமமில்லாத காரியம். இந்த யோபு பக்தனுக்கு இருந்த அந்த குணத்தை எனக்கு இன்னைக்கு தாங்க, தந்து எனக்குண்டான யாவற்றையும் வேலையெடுத்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஏசப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே, அப்பா, யோபுட இருந்த அந்த உத்தம குணத்தினால் அவனுக்கு உண்டான யாவற்றையும் சுற்றி வேலையடைத்து பாதுகாத்தீரப்பா. இதை சாத்தானே சாட்சியா சொல்கிறான். இன்றைக்கும் அருமையான என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தையும், குடும்பத்தில் உள்ள காரியத்தையும், எல்லாவற்றையும், அவர்களுக்குண்டான எல்லாவற்றிலும்
உம்முடைய வேலி பாதுகாப்பாக இருக்க, நீ வேலி அடைத்து பாதுகாக்க இந்த யோபுக்கு இருந்த அந்த உத்தமத்தை கட்டளையிடுங்க. உத்தம குணத்தை நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து ஆசீர்வதிங்க. எல்லாரும் கேளுங்க, நீங்களும் எனக்கு அந்த உத்தமத்தை தந்து என்னை நீர் பாதுகாத்து வேலி அடைத்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று கேட்பீங்க. நான் கர்த்தர் அந்த உத்தம குணத்தை தருவார். இசப்பா, இந்த நாளிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த உத்தம குணத்தை கொடுத்து நீர் வேலி அடைத்து பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் சகல துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.